அனைவருக்கும் வணக்கம். நான் டிவி ஃபின்டெக் துரைவரதன் பேசுகிறேன். இன்னைக்கு மார்க்கெட்டு என்ன நடந்துச்சு, என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு? 537 பாயிண்ட்டு டவுன் ஆயிருக்கு. இந்த 537 பாயிண்ட் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ஸ் கிரகத்தினுடைய டிரான்சிட். இது அஸ்ட்ராலஜி படி கொஞ்சம் பார்ப்பாங்க. அமாவாசை ஒரு மூமெண்ட் இருக்கும், அமாவாசைக்கு முன்ன பின்ன மூமெண்ட் இருக்கும். பத்ரா டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பத்ரா டேட்ஸில் ஒரு மூமெண்ட் இருக்கும். அப்புறம் வீனஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க, வீனஸ் டிரான்சிட்டு. அதுக்கப்புறம் மார்ஸ் எஃபெக்ட். இன்னைக்கு வந்து மார்ஸ் எஃபெக்ட் தான் நமக்கு இன்னைக்கு வந்து இதாயிருக்கு. அதை நான் வந்து நிறைய டைம் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 அன்னைக்கு அமாவாசை லெவல்ஸை பற்றி நிஃப்டியில் நான் நிறைய போட்டிருக்கேன். இந்த ப்ளூ லைன் பூராவுமே அமாவாசையினுடைய ஹை லோவை இண்டிகேட் பண்ணுறது. இது கிட்டத்தட்ட எந்த வருஷத்துலேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2023, 2024 இந்த 2 வருஷத்தினுடைய லெவல் இதில் அப்படியே இருக்குது. இன்னும் என்கிட்ட சேவில் தான் இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் என்ன கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள். ஜனவரி 3 ஆஃப்டர் 12:25 AM நமக்கு என்ன வந்துடுதுன்னா பத்ரா டேட்ஸ் எழுதிட்டு பாருங்க. பத்ரா டேட்ஸ் அண்ட் டைம் ஜனவரி 3. ஜனவரி 3ல் என்ன நடந்திருக்கு? நீங்கள் மார்க்கெட்டை பாருங்கள். மார்க்கெட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜனவரி 3 பாருங்கள், காலையில் பத்ரா டேட்ஸு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு? 12:25. 12:25 அப்புறம் மார்க்கெட் இங்கே பாருங்கள், இது 130, 12:25. 12:25 அப்புறமேல அது டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. இங்கே தெரியுதுங்களா? இங்கே தெரியுது. இங்கேருந்து இது டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. சரி, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீனஸ் டிரான்சிட்டு என்னைக்கு நடந்திருக்கு? அதே ஜனவரி 3. எப்போ ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா டைமு 8:54 AM. இந்த 8:54 AMங்கிறது மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீனஸ் டிரான்சிட் ஆரம்பிச்சிருச்சு. எப்போ? ஜனவரி 3. ஓப்பனிங்கே பாருங்க. ஓப்பனிங்கே உங்களுக்கு இங்கே தெரியலைன்னா அந்த குரூப் இங்கே வைக்கிறேன். இங்கே பாருங்க, நான் சொல்லியிருக்கிறேன்னா இங்கே ஜனவரி 3 12:25 பத்ரா டேட்ஸு. 12:25 AM பத்ரா டேட்ஸு. வீனஸ் டிரான்சிட் வந்து ஜனவரி 3 8:54 AM. சரியா? இப்போ மார்க்கெட்டை பாருங்க. 3 8:54 9:15 ஆரம்பித்த மார்க்கெட்டை ஆரம்பித்த உடனே எப்படி ஆரம்பிச்சிருக்கு? இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஆரம்பித்ததும் டவுன் ட்ரெண்டில் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 12:54 வீனஸ் டிரான்சிட் இது ஆனோன்னா அதுவும் சேர்ந்துக்குச்சு. அன்னைக்கு பத்ரா டேட்ஸு, வீனஸ் டிரான்சிட் இது ரெண்டுமே நமக்கு சேர்ந்துக்குச்சு. சரி, 6 என்ன? அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 6 4:14 அதாவது ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமேல மார்ஸ் டிரான்சிட்டு ஜனவரி 6 4:14 PM இது வருது. அதாவது இந்த மார்ஸ் டிரான்சிட் வந்து ஒரு மூமெண்ட் நடக்கும் இல்லையா கிரகங்களுக்குள்ள, பிளானட்டுக்குள்ளார, அதுதான் இது. இது எஃபெக்ட் எப்போ நடக்கும்? வில் எஃபெக்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டே. அதாவது இன்னைக்கு ஈவினிங் நடந்தது, இன்னைக்கு காலையிலே இது எஃபெக்ட் காமிச்சிருச்சு. நாளைக்கும் மேபி இருக்கலாங்கிறது தான் இங்கே சொல்லுது. மார்க்கெட் பாருங்க, ஆரம்பிச்சதுலேருந்தே 20 மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே டவுன் சைடில் தான் இருக்கு. எத்தனை பாயிண்ட்? கிட்டத்தட்ட 500+ பாயிண்ட் டவுன். இது நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி ப்ளஸ் ஆகலாம், இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகி திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்டு வரலாம். ஏன்னா மார்ஸ் எஃபெக்ட்டு, வீனஸ் எஃபெக்ட்டு, இந்த பத்ரா எஃபெக்ட்ஸு, இந்த அமாவாசையெல்லாம் பார்த்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டே ப்ளஸ்லேயும் இருக்கும், மைனஸ்லேயும் இருக்கும், அந்த நாள்லேயும் இருக்கும். நமக்கு இது சாட்டர்டே சண்டே லீவ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கு மறுநாளும் அதுக்கு முத நாள் மார்க்கெட் இருந்ததுன்னா அந்த எஃபெக்ட் இதெல்லாம் நடக்கும்.
திருப்பியும் இந்த அமாவாசை, மார்ஸ், வீனஸ், பத்ரா டேட்ஸ்னுடைய மூவ்மெண்ட் எல்லாம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு செஷன் தனியாக வைக்கிறேன். சரிங்களா? இப்போ நாளைக்கு என்ன பண்ணும் மார்க்கெட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செயின் போயிருங்க. ஆப்ஷன் செயினை எங்கே போகிறது? வெயிட் பண்ண. இப்போ இந்த ஆப்ஷன் செயினை இங்கே கொடுத்துருக்கேன். இது நாளைக்கு உண்டான ஆப்ஷன் செயினுடைய கால்குலேஷன். சரிங்களா? இங்கே புட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 23,500 வந்து 24 லட்சம் சம்திங் வேல்யூம் இருக்கு. இது வேல்யூம் காலம், நல்லா நோட் பார்த்துக்கோங்க. மேலே வேல்யூமு இது வந்து ஹையஸ்ட் நம்பராக இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் எது? 23,600, 21 லட்சம் சம்திங் இருக்கு. இது வேல்யூம். தேர்ட் வேல்யூம் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இது வந்து மார்க்கெட்ல எஃபெக்ட் ஆகுதுன்னா பெரிய ஃபால் வந்தால் தான் இது போய் எஃபெக்ட் ஆகும். ரைட்டுங்களா? அடுத்து ஓஏல எது ஹையஸ்ட் டோட்டல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 23,000த்துல 1,13,000 இருக்கு. ஓஏ கான்ட்ராக்ட் இன்னும் லைவ்ல இருக்கு. அடுத்து செகண்ட் கான்ட்ராக்ட் ஓஏ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓஏல சொல்றேன், சேஞ்ச் இன் ஓஏ கிடையாது, ஓஐல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா 23,300ல 62,459 இங்க இருக்கு. சரி, கால் சைடில் எப்படி இருக்கு? கால் சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூமு ஃபர்ஸ்ட் வேல்யூமு 24,000த்துல 27 லட்சம் இருக்கு. எழுதியிருக்க பாருங்க, வேல்யூம் நம்பர் ஒன் பிளேஸ்ல இது இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல 24,100 வேல்யூம் 2ல இருக்கு. ஸோ இதுவும் சாதாரண ஒரு வேல்யூம் கிடையாது. மார்க்கெட்டு நாளைக்கு மார்ச் மூமெண்ட்டுனுடைய செகண்ட் டே பெரிய தூக்கு மேலே ஒரு கிரீன் கேண்டில போட்டு டக்கு டக்குன்னு மேலே தூக்குறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறதான் இங்கே நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இங்கே இடையில பாருங்க, இந்த வேல்யூமும் சாதாரண வேல்யூம் கிடையாது. 12 லட்சம், 12 லட்சம், 10 லட்சம், இதுவும் சாதாரண வேல்யூம் கிடையாது. சரியா? அதே மாதிரி இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறுறது ஒரு நிமிஷத்தில் மாறிடும். அந்த மாதிரி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் செயின். சரி, இப்போ எம்எம்ஐ எப்படி இருக்கு? மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா கிரீட்ல இருந்தது. நான் எல்லாத்துக்கும் குரூப்ல அனுப்பிச்சு விட்டுருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிரீடில் எவ்வளோல இருந்தது? கிரீடில் நேற்று 48.35 இருந்தது. கிட்டத்தட்ட 48 புள்ளிங்கிறது இங்கே கிட்டத்தட்ட அந்த எண்டில் இருந்திருக்கும். ஃபியர்லேயே லாஸ்ட்ல இருந்து அடுத்து கிரீடுக்கு போய் அடுத்து எக்ஸ்ட்ரீம் கிரீடுக்கு போயிருந்திருக்க வேண்டியது. ஆனால் பட் அது வந்து 48ல இருந்து 45க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் பேரிஸை ஷோ பண்ணுது. புரியுதுங்களா? பேரிஸை ஷோ பண்ணுது. உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எந்த அன்னைக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த டேட் தெரியுதா உங்களுக்கு? எலியட் வேவ் படி நான் உங்களுக்கு டிராயிங் பண்ணி காமிச்சிருக்கேன். இது சண்டே அன்னைக்கு நான் போட்டது. எலியட் வேவ் 1 இம்பல்ஸ் மூவ் வந்து புல்லிஸ் 1, 2வது வேவு, 3வது வேவு, 4வது வேவு, இது 5வது வேவு. இதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் வந்து இது கரெக்டிவ் வேவு. இது ஃபுல்லா இம்பல்ஸ் புல்லிஸ் வேவு, இது கரெக்டிவ் வேவு. இம்பல்ஸ் புல்லிஸாக இருந்ததுன்னா கரெக்டிவ் வேவ் தான் பேரிஸை சொல்லுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இது ஏ, இந்த மூமெண்ட்டு ஏ, இது பி, சி எங்கே வந்து முடியுது இருக்கு பார்த்தீங்களா? இந்த 4னுடைய பாட்டத்தை கட் பண்ணவே கூடாது. இந்த 4வது வேவ் இருக்குல்ல, புல்லிஸ் வேவ்ல, இந்த வேவை இது கட் பண்ணிடக்கூடாது. இது வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இதுக்கு மேலேயும் இந்த 23,750 இருக்கு பாருங்க, இந்த ரேஞ்சிலையும் நமக்கு இங்கே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு மேலே திரும்பலாம். இல்லையா, இங்கே 3.786 இருக்கு பாருங்க ஃபிபனாச்சியில், இந்த லெவலுக்கு வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இடையில இந்த வேவை கட் பண்ணிட்டு ஏ வேவுக்கு கீழே கொஞ்சோண்டு வந்துட்டு உடனே கூட நமக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது வந்து இன்னும் மார்க்கெட்டு கீழே தான் அப்படின்னு ஷோ பண்ணுது. சரிங்களா? சரி, ரைட். இப்போ இந்த ஹெச்எம்பிவி வைரஸை பற்றி
கொஞ்சம் பார்ப்போம். அந்த ஹெச்எம்பி வைரஸ் வந்து என்னன்னா, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்க சுகாதாரத்துறை அது மூலமா நேத்து வந்து ஒரு ஃபுல்லா மீட்டிங் முடிச்சு, ஹூ கிட்ட ஒரு கிளியரன்ஸ் கேட்டிருக்காங்க. இது கொரோனா வைரஸ் மாரி இருக்குமா? எங்களுக்கு அத பத்தின இன்ஃபர்மேஷன முன்னாடியே சொல்லுங்கன்ட்டு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவிலிருந்து வர நியூஸ் எல்லாம் என்ன வருதுன்னா, எப்பவுமே இந்த குளிர்காலத்துல, அதாவது பனி காலத்துல வரவேண்டிய ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இந்த மாரி நிமோனியா மாரி காய்ச்சல், சளி இந்த மாரி பிரச்சனை தான் வருது. இது பெரிய அளவுல மார்க்கெட்ல ம் ம் மக்களுக்கு பரவுறதுங்கிறது பேனிக் ஆக வேண்டிய சூழ்நிலை இல்ல அப்படிங்கிற ஒரு நியூஸ் அங்கிருந்தும் வருது. நம்ம கவர்மெண்ட் ரொம்ப எச்சரிக்கையா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி நம்ம பெருசா பயப்பட தேவையில்ல. ஆனா இந்த மாரி மார்ஸ், வீனஸ் டிரான்சிட் அப்போ இந்த மாரி பெரிய பெரிய நியூஸ் பொலிட்டிக்கலா வரும். குளோபல் வைஸ் வரும். வார் சிச்சுவேஷன் ஏதாவது ஒண்ணு இந்த மாரி டேட்ல தான் நடக்கும். அந்த நியூஸுக்காக இது நடக்காது. இந்த பிளானட் மூவ்க்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் ஏதாவது ஒண்ணு குளோபல் வைஸா ஜியோ பொலிட்டிக்கல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துரும். பட் அத நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து ட்ரீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது உங்களுக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜிய பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்ல வேற ஏதாவது பிரைஸ் ஆக்ஷன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத பத்தின கிளாஸ் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சரிங்களா? இப்ப இங்க வந்து எப்படி இருக்கு மந்த்லில அப்படிங்கிறத பாருங்க. மந்த்லில என்ன சொல்லுது? என்னுடைய டூல் ப்ரோ இண்டிகேட்டர் மந்த்லில இன்னொரு டவுன் சைடு தான் காமிக்குது. தெரியுதுங்களா? இங்க மேல மந்த்லியில வச்சிருக்கேன். நிப்டி மாத்திக்கிறேன். நிப்டி 50 இண்டெக்ஸ். கொஞ்ச நேரம். தெரியுதுங்களா? ஓகே. இந்த முக்கியமான இந்த கிரே லைன் இருக்கு பாருங்க. இந்த முக்கியமான கிரே லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. மந்த்லியில. அதாவது இந்த ஜனவரி மந்த் கீழே தெரியுது பாருங்க டேட். நான் இங்க கர்சர் வைக்கிறேன். கீழே தெரியுது பாருங்க. ஜனவரி 1. இந்த மந்த்ல இவ்வளோ பெரிய விக்க மேலே வச்சுட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மந்த்லியினுடைய சப்போர்ட் எங்க இருக்கு பாருங்க. நமக்கு 21,715ல இங்க இருக்கு. இது வரைக்கும் இந்த இதை உடைச்சிருச்சுன்னா, அதாவது 1 நவம்பர்னுடைய லோவை உடைச்சிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லோவை உடைக்கணும் நமக்கு. 2 டிசம்பருடைய லோவை உடைக்கணும். அதுக்கப்புறம் 1 நவம்பருடைய லோவை உடைச்சிருச்சுன்னா, டெஃபினட்டா மார்க்கெட்டு இங்க வரைக்கும் வந்துட்டு போகும். ஓகேங்களா? இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ இம்பல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பியரிஸ் நடந்துட்டு இருக்கு. அப்பப்போ ஒரு கரெக்ஷன் இவ்வளோ பெரிய செல்லிங்க்கு ஒரு புல் பேக் வரலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இது வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக தான் நான் இங்கே சொல்கிறேன். எது வாங்கவோ விற்கவோ நான் எந்த ரெக்கமெண்டும் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ.